வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் நான் வந்து சொல்லியிருந்தேன் பிளானட்டரி பொசிஷன் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃபைன். சரி, இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு எந்த மாதிரி பலன்னு பார்க்கலாம். குரு ஸ்டில் இன் 9th ஹவுஸ், ரொம்ப பாசிட்டிவ். சனி வேறு வக்ரம் அடைஞ்சிருக்காரு. சனி வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத, வக்ரம்னா என்ன, சனி வக்ரம் கன்னிராசிக்கு என்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பார்த்து அந்த பலனையும் தெரிஞ்சுக்கோங்க. சனி வக்ரமாகி 6th ஹவுஸ்லேயே இருக்கார். ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் குயிக்காக அவசரமாக ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் அடுத்தடுத்து நகர்வு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் குரு பார்வை இருக்குது உங்கள் ராசி மேலேயே. அதாவது குரு 9லேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். இதில் செவ்வாய் வந்து 9th ஹவுஸில் இருக்கார். குருவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கார். ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருப்பார். குரு செவ்வாய் சேர்க்கை வந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து செவ்வாய் வந்து அடுத்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். ஸோ செவ்வாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும். உங்களோட டேலண்ட்டை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம்னே சொல்லலாம். புதன் சுக்கிரன் வந்து 12th ஹவுஸில் வந்து கன்ஜெக்ஷன் ஆகியிருக்காங்க, சேர்க்கை பெற்றிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கேது பகவான் 1st ஹவுஸில் இருக்கிறாரு. சில டைம் மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும், பட் எல்லாமே சரியாயிடும். நத்திங் டு வெரி, பிகாஸ் ஏன்னா குரு பார்வை கேது மேலே இருக்குது. ஸோ கேது வந்து கொஞ்சம் சுபத்துவம் அடைவார். அதனால் வந்து நத்திங் டு வெரி. உங்கள் ராசியில் வந்து ஆல்ரெடி கேது பகவான் இருந்து உங்களுக்கு நிறையா மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸை கொடுத்துட்ருக்காரு. பட் குரு பார்வை இருக்கங்காட்டி நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. அதனால் வந்து இப்போ என்னதான் இருந்தாலும் இதை விட உங்களுக்கு முன்னாடி வந்து நிறையா பிரச்சனை இருந்திருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் குரு பார்வை இருக்கங்காட்டி அந்தளவுக்கான தாக்கம் இருக்காதுன்னு சொல்கிறேன். கேதுவால் உங்கள் ராசி உங்கள் மைண்டில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. சனி வந்து 6th ஹவுஸ்லேயே இருக்காங்க. அதாவது ஒரு எனிமீஸை டிஃபீட் பண்ணக்கூடிய டைமிங்னே சொல்லலாம். அதாவது எதிரிகளை வந்து ஒரு கை பார்க்க வேண்டிய, அதாவது அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம மேலே ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. உங்களை கண்டு வந்து அவங்களே வந்து ஒதுங்கி போயிடுவாங்க. இவங்ககிட்ட வேண்டாம் வம்பு, இவங்ககிட்ட வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களே ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சனி 6th ஹவுஸில், அதுவும் ரெட்ரோகிரேட் வக்ரமாக இருக்குது. அடுத்து ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் மேரேஜ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ராகு கேது இந்த நிழல் கிரகத்தினால சில சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக ஏற்படும். பட் ஜூபிட்டர் குருவோட பார்வை இருக்கிறதுனால பாசிட்டிவ் தான். நல்ல வரன் கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் அண்டு மனக்குழப்பங்கள் சங்கடம் இதெல்லாம் வந்து சால்வ் ஆகி ஒரு யுனைட்டியாக ஒரு ஒற்றுமையாக இருப்பீங்க. பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ்ஸாக இந்த மந்த் பர்டிகுலராக இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. எக்கனாமி எடுத்துக்கிட்டால் மணி அண்ட் வெல்த் வந்து இந்த மாதம் வந்து சூப்பராகவே இருக்குது. பட் ஒரே விஷயம், அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா, இல்லை பண்ணவே வேண்டாம். அன்வான்டாக ஒரு செலவு வந்து பண்ண வேண்டாம். அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ. பட் மணி அண்ட் வெல்த் வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்கு. அடுத்து மாணவர்கள், நீங்கள் போடுற பிளான் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு கை கொடுக்கும். அதாவது கிளியராக ஒரு பிளான் பண்ணிங்கன்னா, எனக்கு அந்த காலேஜில் தான் போய் படிக்கணும், எனக்கு அந்த ஒரு ஃபாரினில் அந்த யூனிவர்சிட்டியில் தான் போய் படிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் படிப்பீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து 9ல் குரு பகவான் இருக்கார், உங்கள் ராசியே பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கன்னிராசி மாணவிகளுக்கு. ஸோ அது இல்லாமல் 9ல் செவ்வாய் இருக்கிறார். ஒரு தைரியம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி விஷயத்துலேயும் கூட நல்ல ஒரு கை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகேவா? மாணவர்களுக்கு எக்ஸலண்ட், ஃபென்டாஸ்டிக். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டால் 2nd ஹவுஸ் 2ஆம் வீட்டில் வந்து க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குரு பார்வை வந்து உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியம் வந்து 1 by 1 உங்களுக்கு நடக்கும். ஸ்லோவாக நடக்கும், பட் நடக்கும். என்னடா நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது. பட் 1 by 1 ரிசால்வ் ஆகும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களே எடுத்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. உண்மையாகவே ஒரு ரிலீஃப் ஆகிருப்பீங்க. ஷோர்.
நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது நான் ஒரு சவாலே விட்றேன். போன இயருக்கு இந்த இயர் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ரிலீஃபில் இருப்பீங்க. ஓகேவா? சில பேர்த்துக்கு உங்களோட தசாபுத்தி வந்து மேட்ச் ஆகாமல் பேட் ஃபேஸில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், நீங்கள் ஒரு பின்னடைவில் இருப்பீங்க. பட் மற்றபடி ஜென்ரலாக பார்த்துட்டோம்னா எல்லாருமே ஓரளவுக்கு வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் வந்து ஒரு கொஞ்சம் குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? குட் அண்ட் எக்ஸலண்ட்னே சொல்லலாம். ஓகேவா? கேது மட்டும் நெக்ஸ்ட்டு உங்கள் ராசி விட்டு மூவ் பண்ணி போயிட்டா 12th ஹவுஸுக்கு நெக்ஸ்ட்டு அது ரெட்ரோகேடாகி முன்னாடி போயிட்டா உங்களுக்கு அந்த மைண்டில் இருக்கிற டிப்ரெஷன், கன்ஃபியூஷன்ஸு, இந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்து சரியாயிரும். ஸோ இப்போ குரு பார்வை இருக்குங்காட்டி அந்தளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்லை. பட் முன்னாடி வந்து இதுவுமே இல்லாமல் குருவோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வந்து மைண்டால் வந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. கரெக்டாக? அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ கடன் வந்து முடிவுக்கு வரும், தீரா கடன்லாம் சரியாகும். அதே மாதிரி முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் பெண்களுக்கு நடக்கும். திடீர் பயணம் ஏற்படும், அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதோ ஒரு பயணம், ஷார்ட் ட்ரிப், அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டால் சுக்கிரன் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் த ஆகஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வந்து பயிற்சி ஆவார். ஃபஸ்ட் ஹவுஸில் யார் இருக்கா? ஆல்ரெடி வந்து கேது பகவான் இருக்கிறார். ஓகேவா? ஆல்ரெடி கேதுவோட சுக்கிரன் லாஸ்ட் வீக் ஆஃப் த ஆகஸ்ட்டில் வந்து ஒரு சேருவாங்க, இணைவாங்க. அப்போ வந்து தலைவலி, இடுப்பு வலி, இடுப்பு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து தசை பிடிப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், சளி, இருமல், இதெல்லாம் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து 1 or 2 days மட்டும்தான், எல்லாத்துக்குமே இல்லை. 1 or 2 days மட்டும்தான் இருக்குது. மற்றபடியெல்லாம் பெருசாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பட் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெரிய விஷயம்லாம் இல்லை. சளி, இருமல், இந்த மாதிரி தலை ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதுவும் லாஸ்ட் வீக் ஆஃப் த ஆகஸ்ட் மட்டும்தான். மற்றபடியெல்லாம் எது இல்லை. அதுவும் சுக்கிரனுக்கு ஏதோ ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்தாலுமே வந்து குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துடுறாரு, கன்னி ராசியை. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு நோய் இருந்தாலுமே வந்து அது சரியாயிரும். உடல்நிலை ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே சரியாயிரும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆக்சுவலாக நான் இங்கே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரேஜ்க்கு சூப்பராக இருக்குது. ஓகேவா? பண்ணலாம். சின்ன சின்ன தடைகள் ஏற்படும், பட் அதையும் மீறி நீங்கள் வந்து கரெக்டாக வரணும் வந்து பண்ணிக்கலாம். எக்கனாமி வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. வர எக்ஸ்பென்சஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. நீங்களே தேவையில்லாமல் ஒரு செலவை வந்து ஏற்படுத்த வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். மாணவர்களுக்கு பர்ஃபெக்ட், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதே மாதிரி ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து குருவோட சப்போர்ட் நல்லா இருக்குது. அதனால் வந்து உண்மையாகவே உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயத்தில் நான் சொன்னேன்னா அதுக்குன்னு நீங்கள் நெக்ஸ்ட்டு எஃபோர்ட் எடுத்து நீங்கள் அதை வந்து கிராப் பண்ண பார்க்கணும், அதை எடுத்துக்க பார்க்கணும். அதாவது அப்படி நான் சொல்ல வரேன். எப்படி சொல்கிறதுனா, இது ஓகே அப்படின்ட்டு இந்த பலனை மட்டும் கேட்டுட்டு சும்மா விட்டுட்டு போகாமல், அப்போ ப்ரொமோஷன் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கணும். அப்போ தானே, அதாவது நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்லி ஒன்ஸ். அப்போது காற்றுள்ள போதே தூக்கிக்கொள், அதாவது அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது, இல்லை வேறு கம்பெனிக்கு நல்ல சேலரிக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இல்லை வந்து ஒரு ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி அந்த ஜாப்பில் வந்து பர்மனெண்ட் ஆகி ஒரு நல்ல பேரோட அங்கே வந்து செட்டில் ஆகி உட்காந்துருக்கிறது நல்ல பேக்கேஜில். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலான்னு சொல்ல வரேன். ஓகேவா? செவ்வாய் 9th ஹவுஸில் இருக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு தைரியம், வீரியம் வரும். அதனால் வந்து நல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து நீங்கள் அதை எடுத்து பண்ணி, ஒரு புது விஷயமா இருந்தாலுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ணி அதில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதுவும் ஆகஸ்ட் 25 வரைக்கும் 9th ஹவுஸில் இருப்பாங்க. அப்புறம் செவ்வாய் வந்து 10th ஹவுஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுவார். ஓகேவா? ஸோ மற்றபடியெல்லாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபாரினில் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது பண்ணிட்டுருப்பீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து டைம் சூப்பராகவே இருக்குது. இந்த மாதத்தை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னால் அப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு எப்படி பாசிட்டிவாக வருமோ அப்படி மாற்றிக்கணும். அப்போ நான் வந்து இப்போ ஃபாரின் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா இந்த மந்த் பர்டிகுலராக நல்ல எஃபர்ட் போட்டு இந்த மந்த்தை நம்ம ஜம்ப் அடிச்சிடணும். ஏன்னா டைம் பீரியட் நல்லா இருக்கிறப்போ நீங்கள் ஜம்ப் அடிச்சுட்டா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல மாற்றமாக ஏற்படும்ல, அதனால் சொல்ல வரேன். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம போடுற இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுற எஃபோர்ட் வந்து வீண் போகக்கூடாதுல்ல. அதனால் நம்ம போடுறது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்கிறதப்போ நம்ம இன்னும் நிறைய பேர்த்துக்கு நீங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்தால் வந்து இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டுன்னா நிறைய நம்ம வீடியோ போடுறதுக்கு எல்லாமே நம்ம டீம் எல்லாருமே வந்து இதுக்கு தான் கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.